ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு முக்கிய அறிவிப்புங்க. வருகிற 28/2/2026 முதல் நம்மளுக்கு சென்னை எழும்பூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் சோழன் விரைவு ரயில் 8 மணிக்கு பதிலாக காலை 10:15க்கு சென்னை எழும்பூர்லேருந்து புறப்படும். இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 28/2/2026 முதல் 15/3/2026 வரை அமலுக்கு இருக்கும். 8 மணிக்கு பதிலாக காலை 10:15க்கு சென்னை எழும்பூர்லேருந்து புறப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சென்னை எழும்பூர் அதிவேக விரைவு ரயில் நெல்லை சூப்பர் ஃபாஸ்டராக அந்த ரயில் பார்த்திங்கன்னா தாம்பரத்தோட நிறுத்த போகிறோம். அதோட டேட்டு பார்த்திங்கன்னா 1/3/2026 முதல் 15/3/2026 வரை அமலுக்கு இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதிகை விரைவு ரயில் சென்னை எழும்பூர் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர் செல்லாது தாம்பரத்துடன் நிறுத்தப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா பொதிகை விரைவு ரயில், அதாவது வண்டி எண் பார்த்திங்கன்னா 12661 சென்னை எழும்பூர்லேருந்து செங்கோட்டை செல்லும் பொதிகை விரைவு ரயில் 2/3/2026 முதல் 15/3/2026 வரை தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும். அதாவது சென்னை எழும்பூர்லேருந்து உங்களுக்கு செங்கோட்டை போகிறது தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும். சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது என்பதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரேக் ஷேரிங்னா வேறு ஒன்றும் இல்லை. நெல்லையும் பொதிகையும் ரேக் ஷேர் இருக்கிற காரணமாக தான் நெல்லை விரைவு ரயில் தாம்பரத்தோடு நிறுத்த போகிறோம். பொதிகை விரைவில் தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு நெல்லைக்கு செல்லும். டேட்டு பார்த்திங்கன்னா சென்னை இப்போ நீங்கள் நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/3/2026 சென்னை தாம்பரத்தில் 1/3/2026 முதல் திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு வருது. சென்னை எழும்பூருக்கு வராது, தாம்பரத்துடன் நிறுத்தப்படும். பொதிகை விரைவு ரயில் பார்த்திங்கன்னா 2/3/2026 முதல் 15/3/2026 வரை தாம்பரத்திலிருந்து தான் புறப்படும் என்பதை முக்கிய செய்தியாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் இது 28ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. 28/1/2 3 நாளைக்கு அமலுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இதில் அந்த மாற்றங்கள் இருக்கும் என்பதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி செஞ்சு நன்றி, வணக்கம்.